பழைய கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல ஏதாவது முழுமை இருக்குதா? பழைய காலத்துல அந்த மன்னர்கள் அவங்க போர் புரிஞ்சாங்க, நாடு பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் வரலாறா தொகுப்பா இருக்கு. வரலாறு அப்படிங்கிறது என்னங்க? மனிதனுடைய வரலாறை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதாங்க வழி இருக்கு? வரலாற்றியல் பொருள் முதல்வாதம், அது குறித்து தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும், என்ன ஐயங்கள் இருந்தாலும், இல்ல என்ன விமர்சனம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முறையா பதில் அளிக்கிறேன். ஒருவேளை தவறு இருந்தாலும் திருத்திக்கிறதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை தெரிவிச்சு பார்க்க ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவு கூட போகலாம். மார்க்சியராவும் அப்படிங்கிற தொடர்னுடைய கடந்த பகுதிகளில் எல்லாம் இயங்கியல் பொருள் முதல்வாதம், அதனுடைய விதிகள் குறித்தெல்லாம் பார்த்தோம். பேரண்டம் அது எப்படி தொடங்குச்சு, அது எப்படி விரிவடைஞ்சது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த பகுதியில வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் அது குறித்து பார்க்க. வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னா என்னங்க? நம்ம ஏற்கனவே இயங்கியல் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த இயங்கியல் பொருள் முதல்வாதத்தினுடைய விதிகளை மனித வரலாறோட பொருத்தி பார்த்து கிடைச்ச முடிவு தான் வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறதையும் ஒரு குறிப்பா சொல்லியிருக்கோம் கடந்த. இப்போ மனித வரலாறு அப்படின்னா தவிர்க்கவே முடியாம நமக்கு முன்னாடி வர்ற கேள்வி என்ன அப்படின்னா, மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவனா இல்ல படிப்படியா பரிணமிச்சு ஒரு சில உயிர்ல தொடங்கி மனிதன் வரைக்கும் பரிணமிச்சு வந்தவனா அப்படிங்கிற கேள்வியை தவிர்க்கவே முடியாது. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கறது தான் நம்புறாங்க. அதன் வழியா தான் செயல்படுறாங்க. ஒட்டுமொத்த மனிதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையான மனிதர்கள் தான் அறிவியல் அடிப்படையில, பரிணாம தத்துவத்தின் அடிப்படையில மனிதன் பரிணமிச்சு தான் வந்தானே தவிர கடவுளால் படைக்கப்பட்டு வந்தவன் இல்லை அப்படிங்கிறத ஏத்துக்கிறான். மனிதன் படைக்கப்பட்டவனா இல்ல பரிணமித்து வந்தவனா அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது நமக்கு தேவையில்லை. ஆனா அந்த இடத்துல மனிதன் யார், படைப்பா பரிணமிப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒன்லைன்ல ஒரு விடை தேவைப்படும். அந்த அடிப்படையில நம்ம மனித வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மனித இனங்கள் பூமியில வாழ்ந்திருக்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ சேப்பியன், நியாண்டர்தால் அப்படின்னு சொல்லி பல்வேறு மனித இனங்கள் பூமியில வாழ்ந்ததுக்கான எலும்பு கூடுகள்லாம் கண்டெடுத்திருக்கிறாங்க. மனிதன் பல்வேறு இனங்களா இருக்கிறான், ஒரு இனமா மட்டும் இல்ல அப்படிங்கறதே மனிதன் பரிணமித்து வந்தவன் தான் அப்படிங்கிறதுக்கு சான்றா இருக்குது. அடிப்படையில இந்த பதிவு நம்ம தொடரும். மனித வரலாறு அப்படிங்கிறது பல லட்சம் ஆண்டுகளா பரவி கிடக்கு. இவ்வளவு நீண்ட நெடிய மனிதனுடைய வரலாற்றை பொதுவா 2 பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், இன்னொன்னு வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அந்த பிரிவு இருக்குது அப்படின்னா, எழுத்து கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. மனிதன் எழுத படிக்க தெரிஞ்சு எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிறத வருங்கால தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிகழ்வுகளை, சம்பவங்களை எல்லாம் கல்வெட்டா பொறிச்சு வச்சாங்க. அந்த கல்வெட்டுகள் கிடைக்கிற காலம் தொடங்கி நம்ம வரலாற்று காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அப்ப அதுக்கு முற்பட்ட காலத்தை எல்லாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறத பொதுவா கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்காலம், உலோக காலம் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். உலோக காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வரலாற்று காலகட்டத்துக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறதுனால வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா கற்காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த கற்காலம் அப்படிங்கிறது 3 பிரிவா இருக்கு. 1 பழைய கற்காலம், 2 இடை கற்காலம், 3வது புதிய கற்காலம். கற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதன் கல்லாலான கருவிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த கற்காலம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க.
நமக்கு தெரியும் விலங்குகள் கருவிகளை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது. அப்போ மனிதனுக்கும் விலங்குக்குமான வித்தியாசம் கருவிகளை பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில தொடக்க காலத்துல மனிதன் எதை கருவியா பயன்படுத்தினான் அப்படின்னா கல். அப்ப அதை வச்சுக்கிட்டு தான் இந்த கற்காலம் அப்படிங்கிறத பகுக்கிறாங்க. தொடக்கத்துல கிடைக்கிற கல்லை அப்படி பயன்படுத்துறாங்க. வெளியில நிறைய கல் கிடைக்குது, அதுல ஒரு சில கற்கள் கூர்மையா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கூர்மையான கற்களை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கற்களை பயன்படுத்துறாங்க. இதைத்தான் பெரும்பாலும் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பழைய கற்காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காலகட்டத்தை பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இதுக்கப்புறம் கிடைச்ச கற்களையே கொஞ்சமா கூர்தீட்டி தன்னுடைய தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் வடிவமைச்சு அதை கருவிகளா பயன்படுத்துறாங்க. இதை இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடைக்கற்காலத்தினுடைய காலம்ங்கிறது இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு அப்புறம் வர்றது புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம் அப்படிங்கறது எதை வச்சு குறிப்பிடுறாங்க அப்படின்னா மனிதன் கல்லை தனக்கு ஏற்ப சின்ன சின்ன வடிவங்கள்ல கூட உருமாற்றி பயன்படுத்த தொடங்குறான். இதுதான் புதிய கற்காலம் அப்படிங்கிறாங்க. இந்த சின்ன சின்ன கருவிகள் அப்படிங்கிற போது தனித்தனியான பயன்பாட்டுக்கு கூட தனித்தனி கருவிகள் அப்படிங்கிற அளவுக்கு மனிதன் வளர்ந்துட்டான். அதாவது தோள்களை, மிருகத்தினுடைய தோள்களை ஆடையா போடணும் அப்படின்னா அந்த ஆடையை கிழிக்கிறதுக்கு ஒரு தனி கருது, அதை இலைதலைகளால நரம்புகளால கெட்டணும் அப்படின்னா அப்படி கெட்டுறதுக்கு ஓட்ட போடுறதுக்கு ஒரு தனி கருவி. இப்படி பயன்பாடுகளுடைய அடிப்படையில தனித்தனி கருவிகளை, கற்கருவிகளை பயன்படுத்த தொடங்குறது புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இன்றைக்கு 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து 6,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காலகட்ட பகுதியா இருக்கு. இதுக்கப்புறம் உலோக காலம் வருது. உலோக காலம்ங்கிறது கிமு 6000 இருந்து கிபி 1 நூற்றாண்டு வரைக்கும் அந்த உலோக காலம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். இந்த உலோக காலங்கள்லயே செப்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படிங்கிற பிரிவுலாம் இருக்கு. இப்ப இதுவரைக்கும் நம்ம சொன்ன அந்த ஆண்டு கணக்குகள் அப்படிங்கறதெல்லாம் தோராயமானதுதான். கரெக்டா இந்த தேதியில இது தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதோட மட்டும் இல்லாம வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்தது. ஒரு பகுதி பழைய கற்காலத்துல இருந்ததுன்னா அதே நேரத்துல வேற ஒரு பகுதி இடை கற்காலத்துக்குள்ள வந்திருப்பாங்க. ஒரு பகுதியில இடைக்கற்காலத்துல இருந்தாங்கன்னா வேற ஒரு பகுதியில அதே காலத்துல புதிய கற்காலத்துக்குள்ள வந்திருப்பாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தோம்னா தனித்தனியா வெவ்வேறு குழுக்களும் வெவ்வேறு காலகட்டத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு பொதுவா ஒரு தோராயமா ஒரு ஆண்டு கணக்கை எடுத்து இந்த அடிப்படையில பகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுதான் வரலாற்றுக்கு முந்தைய காலப்பகுதியினுடைய மனித வரலாறு. வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்றைக்கு 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வரலாற்று காலம் தொடங்குது. இந்தியாவை பொறுத்தளவுல கல்வெட்டு அப்படின்னா அது சிந்துவெளி நாகரிகத்துல தொடங்கும். சிந்துவெளி நாகரிகம்னா ஒரு 4,000 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். இதுவும் உலகத்தினுடைய வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காலப்பகுதிகளில் நடந்திருக்கு. வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்னர்களுடைய வரிசை வந்துருக்கு. எந்த மன்னன், இந்த மன்னனுக்கு பிறகு இந்த மன்னன், இதுக்கு பிறகு இந்த மன்னன் ஆண்டான், அதுக்கு பிறகு இந்த மன்னன் ஆண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட தோராயமான ஒரு வரிசை கிடைக்குது. அந்த மன்னர்கள் குறித்தும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மன்னன் இவங்களோட போரிட்டாங்க, தன்னுடைய நாட்டினுடைய எல்லை விரிவுபடுத்தினான், மரங்களை நட்டான், இப்படியான பொதுப்படையான ஒரு வரலாற்று வரிசை தான் நமக்கு கிடைக்குது. பண்டைய காலத்துல மனிதர்களுடைய வரலாறு அப்படின்னா இதுதான். மன்னர்கள் போர் புரிந்தது, மன்னர்கள் நிறைய பரிசுகள் கொடுத்தது, அணை கட்டினது, மரம் நட்டது, இப்படியான விஷயங்கள் தான் வரலாறா இருக்குது. இப்ப இதுல இந்த வரலாற்றுல ஒரு முழுமை இருக்குதா? மனிதன் எப்படி வாழ்ந்தான், என்னென்ன செஞ்சான், எப்படி அவனுடைய வாழ்க்கை முற்போக்கா மாறிச்சு. ஏன்னா பழைய காலத்துல உடையே உடுத்தாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நவநாகரிக பல அடுக்கு கட்டடங்களுக்குள்ள பல்வேறு தொழில்நுட்பங்களோட ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் வளர்ந்துருக்கிறாங்கன்னா இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற கற்கால மன்னர்கள் கால வரலாற்றுல இருந்து நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கிட முடியுமா?
அப்படின்னா அப்படி தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு போதாமை வந்து இருக்கு. இந்த போதாமைக்கான தீர்வாகத்தான் மார்க்ஸ் வந்து சில ஆய்வு முடிவுகளை வந்து முன்வைக்கிறார். அந்த ஆய்வு முடிவுகள் தான் நம்ம வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மனிதன் வந்து பல லட்சம் ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இதுல பலவிதமான மனித இனங்கள் வாழ்ந்திருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம இப்ப இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மனிதன் அப்படின்னா ஹோமோசேபியன்ஸ் செபியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இன்றைய மனித இனம். இவன் இந்த மனிதன் மட்டும் பூமியில தனிச்சு எப்போ வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு 30,000 வருஷங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க. நியாண்டர்தால்களும் ஹோமோசேபியன்ஸ்களும் ஒரே இடத்துல கலந்து கூட வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ கடைசியா 30,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நியாண்டர்தால்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க இல்லை. அப்ப அந்த அடிப்படையில அந்த கடந்த 30,000 ஆண்டுகால வரலாற்றை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனிதனுடைய வரலாற்றை ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு புரிதலுக்காக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இயங்கியல் விதிகளை மனித வரலாற்றுக்கு பொருத்தி கண்டடைந்த முடிவு தான் வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இயங்கியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னா 3 முக்கியமான விதிகள் வந்து அதில் இருக்குது. மனித வரலாற்றை நம்ம ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இயங்கியலுடைய முதல் விதியான உள்ளார்ந்து இருக்கக்கூடிய எதிரெதிரான 2 கூறுகள் அது உள்ளுக்குள்ள இணக்கமாகவும் இருக்கும், முரண்பட்டு போராடவும் செய்யும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த மனித வரலாறு அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள முரண்பட்ட 2 கூறுகள் இருக்குதா, அவை ஒண்ணுக்கொன்னு இணக்கமாகவும் முரண்பட்டும் போராடிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணோம் அப்படின்னா ஆமா அப்படி இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மார்க்ஸ் வந்து வந்தடைகிறார். சரி, இயங்கியல்ல அடுத்த விதி அளவு மாற்றம் பண்பு மாற்றம் குறித்த விதி. மனித வரலாறு அப்படிங்கிறதுக்குள்ள முரண்பட்ட 2 கூறுகள் இருக்குது அப்படின்னா அவை அளவு மாற்றம் பண்பு மாற்றம் அடையுதா அப்படின்னா அதை ஆய்வு பண்ணி பார்த்தா ஆமா அவைகள் அளவு மாறுது பண்பு மாறுது அப்படிங்கிறத மார்க்ஸ் கண்டடைகிறார். இயங்கியலின் 3வது விதி நிலைமறுப்பின் நிலைமறுப்பு. மனித வரலாறுக்குள்ள பண்பு மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அதுல மீண்டும் பண்பு மாற்றம் நடந்து நிலைமறுக்கப்படுதா அப்படின்னா அதுவும் நடக்குது அப்படிங்கிறத கண்டடைகிறார். அப்போ இயங்கியலுடைய 3 விதிகளும் வரலாற்றுக்கும் பொருந்துது அப்படிங்கிற அடிப்படையில தான் மார்க்ஸ் வந்து உற்பத்தி முறை அப்படிங்கிற முடிவை வந்து முன்வைக்கிறார். இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி வந்திருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு பகுத்து சொல்றாரு. அப்படி பகுத்து சொன்னதுதான் 5 விதமான உற்பத்தி முறைகள். உலகம் இதுவரைக்கும் இந்த 5 விதமான உற்பத்தி முறைகளை வந்து கண்டிருக்கு. இது ஒன்னிலிருந்து ஒன்னா மாறி மாறி வந்திருக்குது அப்படிங்கிறது மார்க்ஸுடைய கண்டுபிடிப்பு. அது என்ன அப்படின்னா முதல்ல பழைய பொது உடைமை உற்பத்தி முறை, 2வது ஆண்டான் அடிமை உற்பத்தி முறை, 3வது நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை அப்படின்னா பண்ணை அடிமை உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லலாம், 4வது முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படி இல்லை அப்படின்னா கூலி அடிமை உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லலாம், 5வது சோசலிச உற்பத்தி முறை. சோசலிச உற்பத்தி முறை அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து புதிய பொது உடைமை உற்பத்தி முறைக்கு மாறணும். அப்ப இதுதான் வந்து 5 விதமான உற்பத்தி முறைகள் அப்படின்னு. அப்போ இந்த 5 விதமான உற்பத்தி முறைகளோட அப்படி முடிஞ்சு போயிருமா அப்படின்னா அப்படி முடிஞ்சு போகாது. இதுக்கு பிறகும் வேறு புதிய உற்பத்தி முறை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த புதிய பொது உடைமை உற்பத்தி முறை அப்படிங்கிறது வந்து மிக நீண்ட காலம் நிலைச்சிருக்கும். எதை வச்சு அப்படி சொல்றோம் அப்படின்னா பழைய பொது உடைமை உற்பத்தி முறை இருக்குது, அதுவும் நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருந்தது அப்படிங்கறத அடிப்படையில் எப்படின்னா ஒரு 30,000 ஆண்டுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த 30,000 ஆண்டுகள்ல இந்த உற்பத்தி முறை என்னென்ன காலப்பகுதிகள் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடைசியா உள்ள 7,000 8,000 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த எல்லா உற்பத்தி முறைகளுமே மாறி மாறி வந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னால இருந்த கிட்டத்தட்ட 22,000 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து பழைய பொது உடைமை உற்பத்தி முறையில தான் இருந்திருக்கு. மிக நீண்ட காலம் பழைய பொது உடைமை உற்பத்தி முறையில இருந்திருக்குது அப்படிங்கிற போது பழைய பொது உடைமை உற்பத்தி முறையினுடைய முற்போக்கான மேம்பட்ட உற்பத்தி வடிவமாகிய புது பொது உடைமை உற்பத்தி முறைங்கிறது வந்து இன்னும் நீண்ட காலத்துக்கு வந்து நீடிச்சிருக்கும் அப்படிங்கிற அனுமானத்தின் அடிப்படையில தான் வந்து புதிய பொது உடைமை உற்பத்தி முறை வந்து மிக நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு பிறகு
வேறு உற்பத்தி முறைகள் வந்து வரலாம். இப்போ இதுதான் வந்து வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிற. இப்போ இந்த உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த உற்பத்தி முறைகள் எப்படி இருந்தது, எப்படி தொடங்குச்சு, எப்படி அது மாற்றம் அடைஞ்சது அப்படிங்கிறத ஒவ்வொரு உற்பத்தி முறையா எடுத்துக்கிட்டு வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். நன்றி.